இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகுது. ஸோ அப்படி ரிஜெக்டட் ஆகுற நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஜெக்டட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணாம ஜஸ்ட் ரிஜெக்டட் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெயில் பண்ணியிருக்கீங்க. பட் ரீசன் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிரச்சனைக்காக வந்து ரிஜெக்டட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ரீசன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த ரிஜெக்டட் ரீசனை மட்டும் ஃபாலோ பண்ணி அதை மட்டும் சரி பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஆனால் அவங்க வந்து எந்த ஒரு ரீசனையுமே அப்டேட் வந்து பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவ்வளோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியாது. எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து என்னோட பேங்க் பாஸ்புக்கு கரெக்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன், என்னோட பாஸ்புக்கில் எல்லாமே கரெக்டாக தான் பிரிண்டட் ஆயிருக்கு, அதே மாதிரி நான் செக்லீஃப் கரெக்டாக தான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பாஸ்புக் செக்லீஃப் இந்த ரெண்டை தவிர வேறு ரிஜெக்டட் ரீசன் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. வெறும் பாஸ்புக்குக்காக மட்டும் வந்து ரிஜெக்டட் பண்ண மாட்டாங்க, இன்னும் நிறைய ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன ரீசனுக்காகலாம் வந்து ரிஜெக்டட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நிறைய பேர் மெயில் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு எந்த ரீசனை சொல்லி நான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் வந்து கொடுக்குறது அப்படின்னு வந்து எனக்கே தெரியல. ஏன்னா அவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. பிஎஃப் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டாக முடிஞ்சிடும், ஆனால் அது உள்ளே இருக்க ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம், நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு புதுசாக அதில் ப்ராப்ளம் வந்து கிரியேட்டட் ஆகுது. ஸோ அதில் வந்து பர்டிகுலராக ஒரு சில மேஜரான ப்ராப்ளத்தை மட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோஸில் வந்து இது தவிர இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்னால நம்மளோட கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிற ஒவ்வொரு ரீசனையும் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசனுக்காக தான் உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே இவ்வளோ ரீசன் இருக்குதா ரிஜெக்டட் ஆகிறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் கிளைம் வந்து என்னென்ன மேஜர் ரீசனுக்காக ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்புக்லேருந்தே வரும். ஸோ நம்மளோட பேங்க் பாஸ்புக்கை வந்துட்டு நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணுவோம். ஸோ இப்படி வந்துட்டு நம்ம கிளைம் பண்ணும்போது இதில் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பாஸ்புக்கு இல்லை வந்துட்டு செக்லீஃபை வந்து அப்லோட் பண்ணணும். இதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து வருது, என்னென்ன மாதிரியான தப்பை வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேஒய்சியில் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருப்போம். அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்புக் அப்படி இல்லைனா செக்லீஃப் இந்த ரெண்டை தான் வந்து அப்லோட் பண்ணணுமே தவிர நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருப்பாங்க, ஆனால் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியாமல் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு பேங்க் அவங்கக்கிட்ட இருக்க வேறு பேங்கோட பாஸ்புக்கை வந்து அப்லோட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ராங்கான பாஸ்புக்கை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, இல்லை பாஸ்புக் இல்லைனா செக்லீஃபை வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்டட் வந்து பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்த ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நிறைய பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து சேஞ்சஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து அந்த ஐஎஃப்எஸ்சியை சேஞ்ச் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் ரிஜெக்டட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு இப்போ அலகாபாத் பேங்க்லாம் வந்து கனரா பேங்கோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அலகாபாத் பேங்கை உள்ள லிங்க் பண்ணும்போது அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ இது வந்து அதோட மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கும். பட் நீங்கள் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து ஆல்ரெடி இருந்த பழைய ஐஎஃப்எஸ்சி கோடை லிங்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஐஎஃப்எஸ்சி கோடு புதுசாக மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து தப்பாக இருக்கும். இந்த ரீசன்னாலையும் உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகலாம். இது தவிர வேறு என்னென்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு பாஸ்புக்கை வந்து அப்லோட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்புக் வந்து நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்டட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அதுக்கப்புறம் அவங்களோட நேம் எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக தெரியலை. எல்லாமே வந்து ரொம்பவே லைட்டாக தான் வந்து பிரிண்டடாக இருக்குது. இதில் வந்து அக்கௌண்ட் நம்பர் மட்டும் இந்த இடத்துல வந்து மென்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியுது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக இல்லை. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே மங்கலான பிரிண்டடாக இருக்கக்கூடிய உங்களோட பாஸ்புக் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்டட் ஆகும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நேம் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாது, அக்கௌண்ட் நம்பர் ஒரு இடத்துல கிடக்கும், ஐஎஃப்எஸ்சி கோடு ஒரு இடத்துல கிடக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் ரிஜெக்டட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த பேஜில் வந்துட்டு உங்களோட டிரான்சாக்ஷனை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அப்படி பிரிண்ட் அவுட் பண்ணும்போது அந்த பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிரிண்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓவர் பிரிண்டிங் வந்து இந்த இடத்துல இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பாஸ்புக்கை அப்லோட் வந்து பண்ணாதீங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பேங்க்கில் போயிட்டு நியூவாக ஒரு பாஸ்புக்கை வந்து வாங்குங்க. அந்த பாஸ்புக்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிண்ட் வந்து நல்லா கிளியராக டார்க்காக தெரிகிற மாதிரி பிரிண்டட் ஆகுமா அப்படிங்கிறத கேட்டுட்டு பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிரிண்டரில் வந்துட்டு உங்களுக்கு இங்கு வந்து கம்மியாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லைட்டாக தான் வந்து பிரிண்டட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் போய் பிரிண்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி
மாதிரி லைட்டாக தான் பிரிண்டட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ரிஜெக்டட் ஆகும். இது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்புக்கில் வரக்கூடிய இஷ்யூஸ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்லீஃப். நீங்கள் வந்து இப்போ நான் செக்லீஃப் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து ஈஸியாக உங்களுக்கு அப்லோட் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் செக்லீஃப் அப்லோட் பண்ணுறதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய செக்லீஃபில் உங்களோட நேம் வந்து பிரிண்டட் ஆகிருக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து செக்லீஃப் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த செக்லீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் வந்து இருக்காது. அந்த மாதிரி இருந்ததுனாலும் ரிஜெக்டட் ஆகும். நேம் இல்லாத செக்லீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்துட்டு சீல் குத்தி கொடுப்பாங்க. அந்த மாதிரி செக்லாம் வாங்காதீங்க. நீங்கள் வந்து செக் வந்து அப்லோட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களோட பேங்க்கில் வந்து நேம் பிரிண்டட் செக் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அது வந்து நீங்கள் கேட்ட உடனே கொடுத்துட மாட்டாங்க. அது அப்ளை பண்ணி ஒரு 10 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு பேங்க்குக்கே ரிசீவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நேம் பிரிண்டட் செக் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி இதில் கேன்சல் வந்து கண்டிப்பாக போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ ஏதாவது மிஸ்யூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கேன்சல் வந்து போடுறது. ஸோ நீங்கள் கேன்சல் போடலைனாலும் உங்களுக்கு அதனாலலாம் வந்து ரிஜெக்டட் ஆகாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன்ல இருக்கிற நேமும் இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகக்கூடிய நேமும், அதாவது இந்த செக்கில் பிரிண்டட் ஆகக்கூடிய நேமும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் நம்பரும் நீங்கள் பேங்க்கில் நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டும் சேமாக இருக்கணும். ஐஎஃப்எஸ்சி கோடும் சேமாக இருக்கணும். இது எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த செக்லீஃப் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகாது. இதுக்கு அடுத்தது என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் மேரேஜுக்கு முன்னாடி அவங்களோட ஃபாதர்ஸ் நேமை வந்துட்டு அவங்களோட ஆதாரில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா அவங்களோட ஹஸ்பண்ட் நேமை வந்து அப்டேட் வந்து பண்ணுறாங்க. இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணும்போது உங்களோட கிளைம் வந்து ரிஜெக்டட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர்ஸ் நேம் வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து போடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து எப்போவுமே பிஎஃப் அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுற வரைக்கும் உங்களோட ஃபாதர்ஸ் நேமை வந்துட்டு சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து மிஸ்டேக் அப்படின்னு வந்துச்சுன்னா இது ஒன்று தான் ரீசனாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு உங்களோட ஃபாதர்ஸ் நேமில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் வந்துட்டு உங்களோட யூஏஎனில் வந்து அப்டேட்டட் ஆகிருக்கலாம். உங்களோட ஆதாரில் வேறு ஸ்பெல்லிங்கில் இருந்தது அப்படின்னாலும் அதுவும் தப்பு தான். அந்த மாதிரி இருந்தாலும் உங்களோட கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அதை வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தப்பு இருந்ததுன்னா கிளைம் பண்ணும்போது மட்டும்தான் ரிஜெக்டட் ஆகும். அடுத்து என்ன மேஜர் ரீசனுக்காக வந்து கிளைம் வந்து ரிஜெக்டட் பண்ணப்படலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஎஃப் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகும். அதாவது 2 கம்பெனியில் 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கவங்க அந்த ப்ரீவியஸ் கம்பெனியை வந்து ப்ரெசன்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கிளைம் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் காமன் ரீசன் தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் கிளைம் போட்டிருந்தீங்க அப்படின்னா ரிஜெக்டட் பண்ணுவாங்க. ரிஜெக்டட் ரீசனில் வந்துட்டு அந்த பழைய மெம்பர் ஐடியை மென்ஷன் பண்ணி அதை வந்து மெர்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஒரு ரீசனாலையும் உங்களோட கிளைம் வந்து ரிஜெக்டட் பண்ணப்படலாம். அடுத்து என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணப்படலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது உங்களோட பிஎஃப் டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர் இதோட டோட்டல் அமௌண்ட் வந்து மோர் தென் 50,000 இருந்தது அப்படின்னா உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஃபார்ம் நம்பர் 15G வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. பேன் கார்டும் உள்ள வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். இதில் வந்து ஃபார்ம் 15G வந்து நீங்கள் அப்லோட் பண்ணாமல் நீங்கள் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபார்ம் 15G வந்து நீங்கள் அப்லோட் வந்து பண்ணலை அப்படிங்கிற ரீசனுக்காகவும் உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து 58 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் நம்பர் 15H வந்து அப்லோட் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான அப்லோடும் நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இது வந்து ரிஜெக்டட் ஆகலாம். இதுக்கு அடுத்தது என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுறீங்க. இந்த கிளைம் பண்ணுற ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சென்ட் ஆகும். அப்படி வந்து சென்ட் ஆகிற அந்த ஃபார்மை வந்து அவங்க ஓப்பன் பண்ணி தான் வந்துட்டு உங்களோட கிளைம் டீட்டெயில் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் எரர்னாலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினாலையோ உங்களோட ஃபைல் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா உங்களால் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷனை வந்து வெரிஃபை பண்ண முடியாது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிளைம் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணாமல் ரிஜெக்டட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிஜெக்டட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ரீசன் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃபைல் வந்து ஓப்பன் ஆகாததுனால ரிஜெக்டட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ரீசனுக்கு ஒருவேளை உங்களுக்கு ரிஜெக்டட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அகேன்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து செட்டில் ஆகும். பட் இந்த ஒரு ரீசனால கூட உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகலாம். அதாவது இன்டர்னல் சர்வர் எரர் இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ப்ராப்ளத்தினால உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகலைன்னா இந்த ரிஜெக்டட் வந்து கண்டிப்பாக ஆகும். அடுத்த ஒரு மேஜர் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஃபார்மை எப்போ கிளைம் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இதில் வந்து ப்ரொசீஜர் படி நீங்கள் வந்து ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் நம்பர் 19 தான் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் 10C வந்து அப்ளை பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, 19 வந்து அப்படியே இருக்கட்டும், 10C மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் 10C மட்டும் அப்ளை பண்ணுறீங்க. நீங்கள் வந்து 19 கிளைம் பண்ணாமல் 10C வந்து கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் ரிவர்ஸில் கிளைம் பண்ணுறாங்க. முதல்ல ஃபார்ம் நம்பர் 10C வந்து அப்ளை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஃபார்ம் நம்பர் 19 வந்து அப்ளை பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகும்.
இருக்கும். ஸோ ரிஜெக்டட் ரீசன் வந்து ஒருவேளை உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் நம்பர் 19 வந்து அப்ளை பண்ணுங்க, ஆஃப்டர்ல வந்து 10C வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிஜெக்டட் ரீசன் வந்து இருக்கும். பட் உங்களுக்கு ரிஜெக்டட் ரீசன் எதுவுமே அப்லோடு வந்து பண்ணல அப்படின்னா ஸோ இந்த காரணத்தையும் வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். நீங்க வந்து எப்படி வந்து ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் வந்து 19 அப்ளை பண்ணீங்களா இல்ல 10C வந்து அப்ளை பண்ணீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. நீங்க 19 10C அப்படி தான் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, இந்த ரீசனால உங்களுக்கு ரிஜெக்டட் ஆயிருக்காது அப்படிங்கிறத இது மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்து என்ன ரீசனால ரிஜெக்டட் பண்ணப்படலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 2 கம்பெனி 3 கம்பெனி 4 கம்பெனி அப்படின்னு ஒரே யூஏனுக்கு கீழே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு டைம் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருப்பீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ரிப்பீட்டடாக நீங்கள் எல்லா கம்பெனிக்குமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு டைம் நம்ம கேவிசி அப்டேட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கேவிசியில் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம். எத்தனை கம்பெனி மாறினாலும் நமக்கு அதே பேங்க் அக்கௌண்ட் தான் ஸ்டேபிளாக வந்து நம்ம லிங்க் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஒரே பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் 5 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 5 கம்பெனிக்கும் சேம் பேங்க் அக்கௌண்ட் தான் லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகும். ரிஜெக்டட் ரீசனில் என்ன போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் மெம்பர் ஐடி லிங்க்டு வித் சேம் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிஜெக்டட் பண்ணுவாங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் ஐடி இதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இதில் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுவீங்க. இதிலிருந்து அடுத்த கம்பெனிக்கு மாறும்போது வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கடுத்த கம்பெனி மாறும்போது மறுபடியும் வந்து இதே பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு லிங்க் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டை கூட லிங்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லிங்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் ரீசனால ரிஜெக்டட் ஆகாது. பட் நீங்கள் 5 கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்க, 5 கம்பெனிக்குமே சேம் பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் மெம்பர் ஐடி லிங்க்டு வித் சேம் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை மறுபடியும் கேவிசியில் லிங்க் பண்ணிட்டு கிளைம் போட்டிங்க அப்படின்னா இந்த இஷ்யூவை வந்து சரி பண்ணிக்கலாம். பட் இந்த இஷ்யூனாலையும் உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடுத்த மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணுறது. இதில் வந்து நம்ம மார்க் எக்ஸீட் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மார்க் எக்ஸீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனியில் வந்து நீங்கள் ரிலீவ் ஆன உடனே உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அப்டேட் வந்து பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நமக்கு தான் டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்களே, நம்ம வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து கிளைம் போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி கிளைம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு 2 மந்த் வெயிட்டிங் டைம் அப்படின்னு வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மந்த் டைம் உண்டு. அந்த டைமும் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த டைமை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட கம்பெனியில் டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக கிளைம் போட்டுருவீங்க. அந்த மாதிரி கிளைம் போட்டிங்க அப்படின்னாலும் ரிஜெக்டட் ஆகும். ரிஜெக்டட் ரீசன் உங்களுக்கு ஒரு வேளை அப்டேட்டட் வந்து பண்ணாங்க அப்படின்னா வெயிட்டிங் பீரியட் 2 மந்த் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி ரீசனுக்காக கூட ரிஜெக்டட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ரிலீவ் ஆகிறீங்க இந்த மாதத்தில். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 3 மந்த் ஆஃப்டரில் உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து கம்பெனியை விட்டு இந்த மாதத்தில் ரிலீவ் ஆகிறீங்க, இதே மாதத்தில் லாஸ்ட் எண்டில் உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த வெயிட்டிங் பீரியட் 2 மந்த் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரீசனாலையும் ரிஜெக்டட் ஆகலாம். ஸோ இதையும் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் ரிலீவ் ஆகி எவ்வளோ நாள் வந்து ஆயிருக்குது, எவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் கிளைம் வந்து போட்டிருக்கீங்க, எவ்வளோ நாள் கழிச்சு வந்து அந்த டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகி உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து லாஸ்ட்டாக ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து டேட் ஆஃப் எண்ட் போட்டிருந்தாலோ இல்லை வந்து கிளைம் போட்டிருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ரீசனால ரிஜெக்டட் ஆகாது. இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் ஆகி 1 மந்த்தோ இல்லை 1.5 மாதமோ தான் ஆகுது அப்படின்னா நீங்கள் டேட் ஆஃப் எண்ட் அப்டேட் பண்ணியிருந்தா கூட நீங்கள் தயவு செஞ்சு கிளைம் போடாதீங்க. அப்போ உங்களுக்கு ரிஜெக்டட் தான் ஆகும். அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து கம்ப்ளீட்டடாக இருக்காது. உங்களுக்கு லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா 3 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் கிளைம் போடுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ரீசன் வந்து அதில் வந்து வராது. பட் ரிஜெக்டட் ஆனவங்க இந்த ரீசனையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்புக்கில் ஒரு இஷ்யூ இருக்குது. பாஸ்புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷனை தவிர எக்ஸ்ட்ராவாக கான்ட்ரிபியூஷன் கிரெடிட்டட் ஆனாலும் உங்களுக்கு வந்து கிளைம் ரிஜெக்டட் ஆகும். அந்த எக்ஸ்ட்ரா கிரெடிட்டட் ஆன அந்த கான்ட்ரிபியூஷன் என்ன ரீசனுக்காக வந்து டெபாசிட் வந்து பண்ணியிருக்காங்க, எதுக்கு டெபாசிட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளாரிஃபை பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிரெடிட்டட் பண்ண வேண்டிய ஒரு கான்ட்ரிபியூஷனை அவங்க கிரெடிட்டட் பண்ணாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா, அதை எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து லாஸ்ட் மந்த் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதுக்குள்ள கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு டெபாசிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டெபாசிட் வந்து பண்ணாமல் இருந்தாலும் எதுக்காக டெபாசிட் வந்து பண்ணலை அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ண சொல்லுவாங்க. அப்பவும் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகும். உங்களுக்கு ஒரு சில மாதத்தில் டபுள் டைம் கான்ட்ரிபியூஷன் வந்து டெபாசிட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் ரிஜெக்டட் ஆகும். எதுக்கு இந்த மாதிரி 2 டைம் வந்து ஒரே மாதத்தில் கான்ட்ரிபியூஷனை டெபாசிட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் ரிஜெக்டட் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா பணம் வந்து டெபாசிட்டட் ஆனாலும் பிரச்சனை, அதே மாதிரி உங்களோட பணம் உங்களுக்கு டெபாசிட்டட் ஆகாமல் போனாலும் உங்களுக்கு பிரச்சனை, ரொம்ப 0 அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மாதத்தில் அமௌண்ட் டெபாசிட்டட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் பிரச்சனை, அதே மாதிரி ஏதாவது ஒரு சில மந்த் வந்து மிஸ் ஆகி கான்ட்ரிபியூஷன் டெபாசிட்டட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அதை வந்து கிளாரிஃபை பண்ண சொல்லியும் ரிஜெக்டட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரீசனாலையும் உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகிறதுக்கு நிறையவே காரணங்கள் இருக்குது. இன்னும் அடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ரீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ரீசன், உங்களோட கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகிறதுக்கான ஒரு மெயினான ரீசன். இதில் வந்துட்டு 1 by 1 நீங்கள் வந்து செக் பண்ணுங்க.
பண்ணுங்க. இதுல ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா? நான் சொன்னேன், இத பூரா நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து செக் பண்ணுங்க. அதுல எந்த ஒரு தப்புமே நான் பண்ணல அப்டின்னா, மறுபடியும் நீங்க கிளைம் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கிளைம் செட்டில் ஆவறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல ஒருவேள அப்படி உங்களுக்கு ரிஜெக்டட் ஆச்சுன்னா, செகண்ட் டைம் உங்களுக்கு வந்து அந்த ரீசன் அப்டேட்டட் வந்து பண்ணிருவாங்க. ஸோ அப்படி அப்டேட்டட் வந்து பண்ணாங்க அப்டின்னா, நீங்க மெயில் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது என்ன ரீசனால ரிஜெக்டட் ஆச்சு அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அத மட்டும் நீங்க சரி பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா நீங்க அத வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ வந்துட்டு பிஎஃப் ஆஃபீஸ்ல இந்த மாரி ரிஜெக்டட் ரீசனே போடாம அப்டேட்டட் வந்து பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் மிகப்பெரிய தலைவலி தான். ஸோ உங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து என்ன ஒரு தப்ப நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத நான் சொன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரியும். இல்லன்னா நீங்க வந்துட்டு நம்ம என்ன தப்பு பண்ணோம்? என்னத்த வந்து அவரு பார்த்து நம்மள வந்து ரிஜெக்ட் பண்றாரு அப்படிங்கிறத வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய ப்ராசஸ் எல்லாத்தையும் செக் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தலைவலிய தான் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிஎஃப் ஆஃபீஸோட ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. ஸோ இதனால தான் நெறைய பேர் வந்து மெயில் பண்றாங்க. நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. பாதி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசன்லாம் அப்டேட் வந்து பண்றாங்க. இப்போ ரீசென்ட்டா ஒரு 10 கானுக்கு மெயிலுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரீசனே இல்லாம ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. எப்படி நான் இத வந்து அப்டேட்டட் வந்து பண்றது அப்படின்னு கேட்டு தான் நெறைய பேர் மெயில் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு சொன்ன நான் இந்த ரிஜெக்டட் ரீசன் எல்லாம் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா, அத மட்டும் சரி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிளைம் வந்து செட்டில் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.